அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். பிறருக்காக தாகத்தால் இறந்த சஹாபாக்கள். ஹஜ்ரத் அபு ஜஹம் இப்னு ஹுபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது, எருமு போரில் கலந்து கொண்ட என்னுடைய சிறிய தந்தையின் மகனை தேடிக்கொண்டு நான் போர்க்களத்துக்கு புறப்பட்டேன். தாகமாக இருந்ததால் கொடுப்பதற்காக ஒரு தோல் பையில் தண்ணீரை எடுத்து கொண்டு சென்றேன். திடீரென போர்க்களத்தில் ஓர் இடத்தில் அவரை கண்டேன். உயிர் போகும் நிலையில் குற்றுயிராக கிடந்தார். நான் அவரிடம் ஒரு மிடறு தண்ணீர் கொடுக்கட்டுமா என்று கேட்டேன். ஆம், கொடுங்கள் என்று அவர் கூறிய நேரத்தில் அவருக்கு அருகில் மரண தருவாயில் வீழ்ந்து கிடந்த மற்றொரு தோழர் ஆ என்று சத்தமிட்டார். இந்த சப்தத்தை செவியுற்ற என் சிறிய தந்தையின் மகனார் அவரிடம் செல்லுமாறு எனக்கு சாடை செய்தார். நான் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்றேன். அவர் ஹிசாம் இப்னு அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை தெரிந்தேன். நான் அருகில் சென்று தண்ணீர் கொடுக்க நினைத்த போது அவருக்கு அருகில் குற்றுயிராக கிடந்த மற்றொரு தோழர் ஆ என சத்தமிட்டார். ஹிசாம் அவர்கள் என்னை அவரிடம் செல்லுமாறு சாடை செய்தார். நான் அந்த மூன்றாம் அவரிடம் தண்ணீர் கொண்டு சென்ற போது அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. இதனை பார்த்த நான் திரும்பவும் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தேன். அவருடைய உயிரும் பிரிந்து விட்டிருந்தது. அங்கிருந்து என் சிறிய தந்தையின் மகனிடம் வந்தேன். அப்பொழுது அவரும் இறந்து விட்டார். இது போன்ற பல நிகழ்ச்சிகள் ஹதீஸ் நூல்களில் வரையுறப்பட்டுள்ளன. தம்முடைய சகோதரர் மரணத்தின் இறுதி வேளையில் தாகித்த நிலையில் இறந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் பிறரின் பக்கம் சிந்தனை செலுத்துவது சிரமமான விஷயமாகும். அவ்வாறு இருக்க அவர் தன் சகோதரரை விட்டுவிட்டு மற்றவருக்கு தண்ணீர் கொடுக்க சென்றது எல்லையற்ற தியாக உணர்வை காட்டுவதாகும். புலன்களும் உணர்வும் அடங்கி விடுகின்ற மரண நேரத்திலும் கூட பிறர் நலங்களுக்கும் பரோபகார சிந்தனையில் தங்களின் உயிர்களை தியாகம் செய்திட்ட அந்த புனித தியாகிகளுடைய உயிர்களின் மீது அல்லாஹு தாலா தன்னுடைய அன்பையும் அருளையும் பொழிந்திடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.